السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أيما امرأة صلت خمسها وصامت شهرها وأطاعت زوجها وأحسنت فرجها فلتدخل من أي أبواب الجنة شاءت. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஐம்பெரும் விழா அமர்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சனது வழங்கவிருக்கிற ராஷிதுல் உலமா ஹஜ்ரத் குபிலா தாமத் பரகாத்துஹும், இதற்கு முன்னாலே பட்டமளிப்பு பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்களின் அன்பு நண்பர் சங்கைக்குரிய அபு தாயிர் ஹசரத் பெருந்தகை அவர்கள், மலர் வெளியிட்டு துவா செய்யவிருக்கிற மரியாதைக்குரிய அஸ்ஸையது PMS தங்கள் ஹசரத் தாமத் பரகாத்துகும் அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாதுமார்கள், மிகுந்த மரியாதைக்குரிய உலமா பெருமக்கள், மாநகரத்தினுடைய மாவட்டத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளை சார்ந்த இஸ்லாமிய பிரமுகர்கள், மார்க்க அறிஞர்கள், ஜமாத்துல் உலமா சபை சார்ந்த மாண்பார்ந்த அங்கத்தினர்கள், பட்டம் பெறும் சகோதரிகள், அவர்களின் பெற்றோர்கள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், சகோதரர்கள், மூத்த உலமாக்கள் பலரை தனித்தனியாக பெயர் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் தரப்பட்டிருக்கிற அரை மணி நேரத்தில் உரை முடிய வேண்டும் என்பதால் நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளால் ஜாமியா பத்ரியா மகளிர் அரபிக் கல்லூரி 6வது வருஷமாய் பத்ரியா பட்டங்களை வழங்குவதற்கான ஒரு நன்னேரம் இது. நிஸ்வான் மதரசாக்கள் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறது. இவ்வளவு நிஸ்வான் மதரசாக்கள் தேவையா என்கிற கேள்வியோடு 1-2 சிந்தனைகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்க வேண்டும். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழகத்தில் 5 நிஸ்வான் மதரசா தான் இருந்தது. வயதுக்கு வந்த பெண்களை, பருவ பெண்களை நாங்கள் ஓத வைக்க வேண்டும், விலாசம் தாருங்கள் என்றால் சென்னை என்பார்கள், வாணியம்பாடி என்பார்கள், திருச்சி என்பார்கள், ஏதாவது 4 ஊரை சொல்லுவார்கள். சமீபத்தில் நிஸ்வான் மதரசாக்களினுடைய கூட்டமைப்பு ஒன்று சென்னை ஹஜ் ஹவுஸிலே நடைபெற்ற போது தெரிய வந்தது, 4000த்திற்கும் மேற்பட்ட நிஸ்வான்கள் தமிழகத்தில் இருப்பதாய் பட்டியல் வாசித்தார்கள். 4 நிஸ்வான்கள் 25 ஆண்டு காலங்களில் 4000 நிஸ்வான்களாய் மாறி இருக்கிறது.
தமிழகத்தில் நகரம் மாநகரம் என்கிற எல்லைகளை தாண்டி கிராமங்களிலும் நிஸ்வான் நடக்கிறது. சமயங்களில் இது போன்ற மாநகரங்களில் 10க்கும் மேற்பட்ட நிஸ்வான்கள் எல்லாம் நடக்கிற சிட்டிகள் தமிழகத்திலே உண்டு. பெருகி வரும் இந்த நிஸ்வான் மதரசாக்களின் தேவை உண்மைதானா? இவ்வளவு நிஸ்வான்களும் தேவைப்படுகிறதா என்றெல்லாம் யோசிக்க துவங்குகிற போது ஒரே வார்த்தையில் சொல்லலாம், இது போதவில்லை என்பதுதான் உண்மை. இன்னமும் நிஸ்வான்கள் பெருக வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். ஒரு போர்க்காலத்தினுடைய அவசியத்தில் இன்றைக்கு நிஸ்வான் மதரசாக்களை துவக்க வேண்டிய, நடத்த வேண்டிய, பராமரிக்க வேண்டிய, அதன் வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டிய அவசரத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், இன்னைக்கு எல்லா விதமான குற்றங்களும் ஆபாசங்களும் ஊடக பார்வைகளும் எல்லாம் பெண்களை நோக்கி மையப்படுத்தப்பட்டு நகர்கிறது. நாம் வாழுகிற 2025 சோசியல் மீடியாவின் காலம். சமூக ஊடகங்களில் முன்னெப்போதும் நம்முடைய உம்மத்திலே இருக்கிற பெண்கள் தலை காட்டியதில்லை. ஆனால் இப்போது ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியா வழியாக இஸ்லாமிய பெண்கள் புர்காவோடு, சமயங்களில் முகத்திற்கான நிகாபோடு, சமயங்களில் புர்காவும் இல்லாமல் தங்களை அலங்கோலமாக ஆடுபவர்களாய், பாடுபவர்களாய், பேசுபவர்களாய், இரட்டை அர்த்தம் பேசுபவர்களாய், தங்களின் பதிவிற்கு எங்களையும் விரும்புங்கள் என்று பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு தமிழ் முஸ்லிம் பெண்கள் சமுதாயம் இறங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாம் நிஸ்வான் மதரசாக்கள் தேவையா என்று யோசிக்கிறோம். அன்பானவர்களே, நிஸ்வான்களின் அடிப்படையான முக்கிய கோரிக்கைகள் அல்லது முக்கிய லட்சியம், நோக்கம், குறிக்கோள், ஒரு 3 செய்தி சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் தெரிந்தவை. 1, இந்த பெண்கள் எல்லா காலத்திலும் சரியாக வாழ வேண்டும். 2, இந்த பெண்களோடு சேருகிற கணவன் மற்றும் அவனுடைய உடன்பட்டவர்களை, உறவுகளை, சூழல்களை இவர்கள் சரியாக வைக்க வேண்டும். 3வது, அல்லாஹுவால் இவர்களுக்கு வழங்கப்படுகிற இவர்களின் மடிதவரும் குழந்தைகளை மார்க்க நெறிப்பிரகாரம் வளர்த்து ஆளாக்க வேண்டும். இந்த 3க்காகத்தான் நிஸ்வான் நடத்தப்படுகிறது. 1, இந்த பெண்களின் சீர்திருத்தம், இவர்களோடு வாழுகிற கணவன்மார்களின் சீர்திருத்தம், இவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அடுத்த தலைமுறை வாரிசுகளின் சீர்திருத்தம். இந்த 3 தான் நிஸ்வான்களின் முக்கியமான நோக்கம். எவ்வளவு காலமானாலும் பத்தினித்தனத்தோடு, குனிந்த பார்வையோடு, கொள்கையில் உறுதியோடு வாழ முடியும் என்பதற்கான முன்மாதிரி முஸ்லிம் பெண்களின் பட்டியல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிரம்பி இருக்கிறது. ஹைரு நிசாயில் ஆலமீன் என்று மரியம் அம்மாவுக்கு பெயர் அலைஹிஸ்ஸலாம். அகில உலகத்தில் சிறந்த பெண். ஆதமிலே இருந்து கியாமத்து வரைக்கும் ஒரு மரியம் அம்மாவை தான் சொல்ல முடியும். அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா அம்மா, ஃபாத்திமா அம்மா ரதியல்லாஹு அன்ஹுன்ன அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு கோணத்தில் அவர்கள் சிறப்பு பெற்றிருந்தாலும் அகில மரியத்தை குர்ஆன் புகழுவது அவர்களின் பத்தினித்தனத்திற்காக, அவர்களின் பார்வை உயராததற்காக, அண்ணாந்து எந்த ஆண்களையும் பார்க்காததற்காக, கொள்கையில் உறுதிக்காக, அவர்களின் வணக்க வழிபாட்டுக்காக ஒரு 33 வயது வரை ஒரு ஆண் மகனை அப்பழுக்கற்ற ஒரு சீலராய் வளர்த்தெடுத்த அந்த தாய்மையின் மாண்புக்காக, விண்ணுக்கு உயர்த்தப்படுகிற 33 வயசு வரைக்கும் கடுகளவு குற்றம் செய்ததில்லை ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று எழுதுகிறார்கள் மார்க்க அறிஞர்கள். சான்றுக்காக ஒரு செய்தி சொல்லலாம். மறுமையில் நப்சி நப்சி என்று எல்லாரும் அலை மோதுகிற போது அம்பியாக்களை தேடி வருவார்கள் என்கிற நீண்ட ஹதீஸில், நான் முழுமையா சொல்லல, 2 வரிதான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் போகிற போதும், அனைத்து நபிமார்களிடம் போகிற போதும், என்னிடம் வராதீர்கள், நானும் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் முஹம்மதுவிடம் செல்லுங்கள், அவர் உங்களுக்கு சிபாரிசு செய்வார் என்று வரக்கூடிய சஹீஹுல் புகாரியின் நீண்ட ஹதீஸில் இப்படி வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த உம்மத்து போகும். நான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன் என்று எல்லா நபிமார்களும் சொன்னதை போல அவர் சொல்லவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை சொல்லுவார்கள், முஹம்மதுவிடம் செல்லுங்கள், அவர் சிபாரிசு செய்வார். நான் செய்த பாவத்திற்கு தௌபா செய்கிறேன் என்கிற வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருவரிடம் மட்டும் மிஸ்ஸிங். அந்த வார்த்தை வரவில்லை. விளக்க உரையாளர்கள் அளவிலே கூட பாவத்தை யோசிக்காதவர்கள் இந்த மண்ணில் 33 வயது வரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு ஆண்மகனை வளர்த்தெடுத்து சமூகத்திற்கு அர்ப்பணித்த பெருமைக்குரியவர்கள் மரியம் அம்மா. எனவே உலகத்தில் அவர்கள் அகில பெண்களில் எல்லாம் சிறந்தவர்கள். இந்த பெண்கள் திருந்த வேண்டும், இவர்களின் கணவர் திருந்த வேண்டும், புகுந்த வீடு திருந்த வேண்டும், மக்கள் திருந்த வேண்டும். குறைந்தபட்சம் மரியம்களாய், குறைந்தபட்ச ஃபாத்திமாக்களாய், ஆயிஷாக்களாய் உருவாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பேஸ்புக்லயோ இன்ஸ்டாலேயோ எல்லாம் போனா நம்ம பிள்ளைங்க தானவா என்கிற சந்தேகம் வருகிறது. டான்ஸ் ஆடி பதிவு போடுதுங்க, அழகா ட்ரெஸ் பண்ணி பட்டு சேலையெல்லாம் உடுத்தி நகையெல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு இதை இப்படி ஒரு தூக்கி அப்படி ஒரு செல்ஃபி அடிச்சு அப்படி நேரா இன்ஸ்டால தூக்கி போட்டு நான் நல்லா இருக்கிறேன்னா சொல்லுங்க இப்படின்னு கேட்கிற பொம்பளைய எந்த லிஸ்ட்ல சொல்றது? எங்க தன்னை அலங்காரப்படுத்தி அடுத்தவன் கண்களுக்கு விருந்தாக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா சொல்லுங்கன்னு ஒரு பொண்ணு கேட்கிறா இல்லையா? இது எந்த ரகத்தை சார்ந்தது? ஷரியத்தின் எந்த இடத்தில் அனுமதி? நீ நல்ல துணி உடுத்தி ஆபரணமிட்டு அலங்காரம் சூட்டி உன் கணவனிடம், உன் தாய் தந்தையிடம், உன்னுடைய கதவுக்குள்ளே இருக்கிற உன் குடும்பத்திடம் தானே பார்க்க வேண்டும். முதல்ல எல்லாம் ரோட்ல ஒரு பொண்ணு நின்று ஒரு மாதிரியா புர்கா இல்லாமையோ அல்லது ட்ரெஸ் சரியில்லாமையோ நின்ற திட்டுவோம், தெருவுல நிக்கிறான்னு. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால உள்ள பொம்பளைங்க உலக சிந்தையில நிற்கிறார்கள். இன்டர்நேஷனல் மார்க்கெட் அது. உலக சந்தையிலே இருக்கிறார்கள், தன்னை விளம்பரப்படுத்துகிறார்கள். நான் நல்லா இருக்கிறேன்னா சொல்லுங்கன்னு நீங்க கேட்கும் போது அவன் கீழே கமெண்ட்ல எழுதுறான்ல, நீ எப்படி நல்லா இருக்கேன்னு, அது வாசிக்கவே முடியாது, அச்சில் ஏற்ற முடியாது. அவ்வளவு கேவலமான வாசகங்களை எழுதி தீர்க்கிற அளவுக்கு உங்களினுடைய பட வெளியீடும், பாடல் வெளியீடும், ஆடியோ வெளியீடும். அதுலயும் சில பேர் எல்லாம் ரொம்ப இறங்கிடுறாங்க. நம்ம பிள்ளைங்க இங்க இருக்கிற பொம்பளைங்க இல்லைன்னு வச்சுக்குவோம், முறைக்கிறாங்க. அன்பானவர்களே, என்னன்னா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. இந்த இப்போலாம் லைக் பிச்சைன்னு ஒண்ணு வந்திருக்கு. நம்ம சோத்து பிச்சை தானே கேள்விப்பட்டிருப்போம். இது லைக் பிச்சை. என்னன்னா, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லு. 1000 பேர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்கு என்னமோ மறுமையே வெற்றியான மாதிரி, எல்லாமே நல்லா போன மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ரேஞ்சில் இறங்கி இருக்குது. சில பேர்லாம் ரொம்ப பிச்சை எடுக்கிற ரேஞ்சில், என்னையெல்லாம் லைக் பண்ணுவீங்களா? ஆமா, ஏதோ போற போக்குல ஏதாவது சில்லறை இருந்தா போட்டு போ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கிறது நிலவரம். எல்லாரும் போட்டா போடுற மாதிரி போட்டா எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. என்ன செய்யணும்? ஃபேமஸ் ஆக வேண்டுமானால், நல்ல பரவலாக வேண்டுமானால் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும். என்ன பண்ணணும்? எல்லாம் காட்டுற மாதிரி இல்லாம கொஞ்சம் விசாலமா காட்டணும். இன்னைக்கு அதுதான் நடக்கிறது அன்பானவர்களே. அதாவது ஊர் முழுக்க ஒரு விஷயத்தை செய்கிற போது பிரபலம் கிடைக்கவில்லை என்றால், ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டுமானால் சில ஆடை குறைப்புகள் செய்ய வேண்டும். அந்த வேலையை முஸ்லிம் பெண்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் என்பதுதான் வேதனை. ஊர்ல எல்லாருமே ட்ரெஸ் போட்டிருக்கிற ஒரு ஊர்ல ஃபேமஸ் ஆகணும்னா வேற வழி இல்லை, அம்மனத்தோட போனா ஃபேமஸ் ஆயிடலாம்.
இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நான் மிகைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம், நடக்கிற நடைமுறைகள் அப்படி. அன்பானவர்களே, இந்த பெண்களை எல்லாம் நவீன காலத்தில் வந்திருக்கிற இந்த ஊடகங்களினுடைய விபரீதங்களிலிருந்து இவர்களை பாதுகாத்து மீட்டெடுக்க வேண்டுமானால் அவசியமான தேவைகள் பெண்களுக்கான கல்விகள். அது 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ பெண்களுக்கான குர்ஆனை சொல்லிக் கொடுத்து, ஹதீஸை சொல்லிக் கொடுத்து, காலமெல்லாம் ஏன் கபருக்கு போகிற வரைக்கும் அவர்கள் வழி தவறாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு. நான் குர்ஆனிலே ஹதீஸிலே என்னவெல்லாம் என்று உள்ளே போக விரும்பவில்லை. நிறைய உலமாக்கள் இருக்கிற அரங்கம். நாட்டில் நடைபெறக்கூடிய இன்றைய சூழலில் ஏன் நிஸ்வான் மதரசாக்கள் தேவை என்பதை மட்டும் சொல்லுகிறேன். இப்போல்லாம் பெரிய பெரிய மாநகரங்கள்ல, கோவை எப்படின்னு தெரியல எனக்கு, கல்யாணமே பண்ணாம எங்கோ உள்ள பொண்ணும் எங்கோ உள்ள ஆணும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையில நிறைய குடும்பம் உண்டு. நீங்க லிஸ்ட் மட்டும் எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வரும். எந்த பையன் எந்த பொண்ணு 2 பேரும் தானா சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு பேர் தான், இதுக்கு அழகா ஒரு பேர் அவங்களா வச்சிருக்காங்க, லிவிங் டுகெதர், லிவ் இன் ரிலேஷன்ஷிப். ரொம்ப கௌரவமா இப்போ எல்லாம் லிவ் இன் அப்படின்னு சொல்றான். அதாவது ஒரு ஒரிஜினலான புருஷன் பொண்டாட்டியை விட அவங்களுக்கு கௌரவம் அதிகம் போல தெரியுது. நாங்க லிவ் இன்ல இருக்கோம். என்னப்பா லிவ் இன் அப்படின்னா, சும்மா கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழுவோம், ஒத்து வந்தா கண்டினியூ பண்றது, இல்லாட்டி கழட்டி விட்டுறது, இவ்வளவுதான். இதுக்காக தான் பண்றோம். இல்லப்பா இதெல்லாம் பாவம், பெரும்பாவம், அல்லாவுக்கு அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சா. ஹஸ்ரத், ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போலாம் மாடல் எக்ஸாம் எழுதுறாங்க. துணிக்கடையில் இப்போலாம் போட்டு பார்க்கறதுக்குன்னு ட்ரெஸ்ஸிங் ரூம் வச்சிருக்கான். போய் முதல்ல மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பார்த்து பத்தலைன்னா டைட் ஆக்கிறதும், டைட்டானா லூஸ் ஆக்கிறதுமெல்லாம் இல்லை. ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கு, போய் போட்டு பார்த்து தான் வாங்குறோம். அந்த மாதிரி இதுவும் கொஞ்சம் கல்யாண வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷம் அப்படி வாழ்ந்து, சரிப்பா இந்த வாழ்ற லிவ்வின் எல்லாம் சொல்றீங்களேப்பா, இதுக்கு ஏதாவது பேர் இருக்கான்னா, மோசமான கெட்ட வார்த்தை மாதிரி ஒரு பேர் சொல்றான், திருமண ஒத்திகைங்கிறான். அன்பானவர்களே, நாம இத்தனை 1000 வருஷத்துல இதுவரை இப்படி ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திருமண ஒத்திகை. வீடு கிடைக்கிறது இல்ல, அக்காவும் தம்பியும் நாங்கன்னு சொல்லி வாடகைக்கு வீடு எடுத்துறான். இல்ல ஆல்ரெடி கல்யாணமான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கன்னு சொல்லி வீடு எடுக்கிறான். கேவலத்தில், உச்சகட்டமான கேவலத்தில் உலகத்தின் இன்றைய இந்த நல்லா சொல்றதுன்னா ஜென்சி தலைமுறை, 2K கிட்ஸ் என்று சொல்லுகிறோமே, 2000க்கு பிந்தைய இந்த 25 ஆண்டு காலத்திற்குள் கலாச்சார மாற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் நம்முடைய வீடுகளில் வளர்கிற பிள்ளைகளை இந்த சமூகத்தில் ஏற்படுகிற ஆபத்துகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்முடைய பெண் மக்களை மீட்டெடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன கொடுப்பீர்களோ இல்லையோ, சொத்தோ சுகமோ படிப்போ வேலை வாய்ப்போ, மறக்காமல் ஷரியத்தை கொடுத்து விடுங்கள். அவள் மன்னரைக்கு போகிற வரை மார்க்கத்தினுடைய வரம்புகளை விட்டும் இறங்காமல் தாண்டாமல் அவள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இன்னைக்கு ரொம்ப கட்டாயம் ஷரியத்தினுடைய அல்லாஹ் ரசூலுடைய இல்மை அவர்களுக்கு தர வேண்டிய பொறுப்பு. நல்லடியார்களும் நபிமார்களும் கேட்டதாய் அல்லாஹ் சொல்லுகிறானே, மின்னசுவாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுன், எங்கள் மனைவி மக்களில் இருந்தெல்லாம் எங்களுக்கு கண்குளிர்ச்சியை கொடு. கண்குளிர்ச்சி என்பது காசு பணத்தில் வராது. கண்குளிர்ச்சி என்பது பெரிய மாடியில வராது. கண்குளிர்ச்சி தோப்பு துறவில வராது. கண்குளிர்ச்சி உங்கள் வங்கி இருப்பில வராது. கண்குளிர்ச்சி வண்ணமயமாக உடுத்துகிற ஆடைகளில் வராது. கண்குளிர்ச்சி தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவது போல் ஊரும் உலகமும் உன் பொண்ணு நல்ல பொண்ணு, உன் பையன் நல்ல பையன் என்று சொல்லி செவி குளிர அதை செவியேற்கும் பெற்றோர்கள் தான் உண்மையாக குர்ரத்துல் ஐன். குர்ரத்துல் ஐன் என்பது மாணவ மாணவிகளின் அல்லது பெற்ற பிள்ளைகளின் ஒழுக்கம் சார்ந்ததை ஒழிய அது உலக ஆதாயம் சார்ந்தது அல்ல. குர்ரத்துல் ஐன் தான் தேவை. திரும்ப திரும்ப நல்லடியார்கள் கேட்டதாய் குர்ஆனில் வருகிறது, அஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், என் சந்ததியை சீர்படுத்தி கொடு. அஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி, சந்ததியை சீர்படுத்தி கொடு. ஒரு தாயை
நிஸ்வானிலே ஓத வைத்து ஷரியத்தினுடைய கல்வி எல்லாம் அவளுக்கு கொடுத்து அவளை உருவாக்குவதற்கு காரணம், இவள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், இவள் போதித்தாலும் போதிக்காவிட்டாலும் ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைகள் மீது தாயின் தாக்கம் தானாக போகும். சொல்லி எல்லாம் தர வேண்டியதில்லை, தானாக போகும். எல்லாருக்கும் தெரிந்த செய்தி என்பதால் ஒரே வரியில் சொல்லி நகர ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்து ஹஜ் பெருநாளில் நாம் கேள்விப்படுகிற நிகழ்ச்சிகள் அது. ஹஜரா அம்மையாரையும் குழந்தையையும் விட்டு விட்டு போகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டப்பாவில பேர்ச்சம்பழமும் ஒரு கூஜாவில தண்ணீரும் கொடுத்து விட்டு நகர துவங்கிய போது அந்த அம்மா கேட்டாங்கல்ல, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ்வா சொன்னா இப்படி எங்களை விட்டுட்டு போக சொல்லி? நஅம் அல்லாஹு அமரனி, ஆமா அல்லாஹ் தான் சொன்னான். அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னா நீங்க போங்க. இதெல்லாம் எதிர்னா அவ எந்த தீங்கும் எங்களுக்கு செய்ய மாட்டான்னு சொன்னாங்கல்ல. இந்த நிகழ்ச்சியை அப்படியே இங்க நிறுத்திருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு. பாறையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்கிற பாலகனை படுக்க வைத்து கூர்தீட்டிய கத்தியோடு அறுக்க முற்படுவதற்கு முன்னால் ஒப்பீனியன் கேட்கிறாங்க மகன்கிட்டயே, நான் என்ன செய்யட்டும்? அத்பஹுக ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிற? நான் உன்னை கொல்லலாம் அறுக்கலான்னு நினைக்கிறேன். என்ன வார்த்தை தெரியுமா பதில்? யா அபதி ஃபஅல் மா துமர், அல்லாஹ்வுடைய உத்தரவு உங்களுக்கு வந்திருந்தா உத்தரவை நிறைவேற்றுங்க. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தா நீங்க போங்கன்னு சொன்ன தாயிடம் இருந்துதான் இஃபஅல் மா துமர் என்கிற வார்த்தை வருகிறது. இந்த பாலகனிடம் அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னா என்னை அருங்கன்னு இந்த பையன் சொல்றாருல்ல, இது இவராக சொன்னதல்ல. ஒரு 7-8 வருஷத்திற்கு முன்னால் கைக்குழந்தையாக அந்த தாய் கையில வைத்து கொண்டு சொன்னார்கள் அல்லவா, அல்லாஹுவின் உத்தரவென்றால் நீங்க போங்க, ஃபைதல்லா எதுருனா என்கிற வார்த்தை தான் இப்படி பிரதிபலித்தது என்று எழுதுவார்கள் மார்க்க அறிஞர்கள். நான் சொல்ல வருவது, ஒரு பெண் மிகப்பெரிய கதாபாத்திரம். என்னன்னா, மக்களிடம் அவள் சொல்லிக் கொடுக்காமலேயே போய்விடுவாள் தாய். தாய் வந்து நம்மிடம் தொற்றிக் கொள்வாள். அவளுடைய குணத்தால், பழக்க வழக்கத்தால், பண்பாடுகளால், அவளுடைய தக்வாவால், அவளுடைய முசல்லாவில், அவளுடைய குர்ஆனில் தானாக தலைமுறை தாண்டியும் பாதிப்பை ஏற்படுத்துகிற, தாக்கத்தை உண்டாக்குகிற ஆற்றல் மிக்கவர்கள் தாய்மார்கள். அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். தத்பீருல் மனாசில் என்று சொல்லுகிற குடும்ப நிர்வாகம், ஒரு ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன், அல்லாஹ் பிரம்மாண்டமான அந்த பொறுப்பை உங்களுக்கு வைத்திருக்கிறான். 1000 மதரசா சேர்ந்து நடத்தினாலும் செய்ய முடியாதத ஒரு தாய் செஞ்சிட முடியும், ஒரு தாய் செய்துவிட முடியும். அதனால் தான் உங்களுக்கு முதலில் தீனை கொடுத்தால் தலைமுறைக்கு தானாக தீன் வரும் என்று நினைக்கிறோம். இப்போ எல்லாம் இங்கேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைக்கு எல்கேஜி அட்மிஷனுக்கு போனீங்கன்னா முதல்ல பேரண்ட்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறான். இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னையில எல்லாம் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் போய் டெஸ்ட் எழுதணும். எதுக்குன்னா பிள்ளைக்கு எல்கேஜி அட்மிஷனுக்கு. ஏங்க என் பிள்ளை தானே சேர்க்க வந்தேன் குழந்தைய, நீங்க ஏன் எங்க 2 பேர்த்துக்கும் அவங்க அம்மா அத்தாவுக்கெல்லாம் பரீட்சை வைக்கிறீங்க அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லி தரணும்னா உங்களுக்கு முதல்ல இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாம் இருக்கான்னு தெரியணும். அதனால நீங்க 2 பேரும் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுங்க, அதுல பாஸ் ஆனீங்கன்னா அப்புறம் உங்க குழந்தை எடுக்கிறத யோசிக்கலான்னு சொல்ற அந்த கல்வியில சொல்லப்படுகிற அந்த நிபந்தனை மார்க்கத்திற்கும் பொருந்தும் தானே. நாளை உங்கள் மடியில வர இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் உங்களுக்கு ஷரியத்தின் இல்மு தெரிந்தால்தான் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி தர முடியும். நான் 2வது சொன்னேன், இந்த பெண்கள் திருந்துறது மட்டுமல்ல, கணவர்கள் திருந்த வேண்டும். கணவர்களை திருக்கிறதுக்கு உலகத்திலேயே மனைவினால மட்டும் முடியும், மற்றவங்கனால கஷ்டம். ஏன் அவங்கனால முடியுங்கிறீங்களா? நம்ம எல்லாமே அந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கிறோம். நீங்க ஒத்துக்கலைன்னாலும் அதுதான் உண்மை. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாங்களே கல்யாணத்துல பேசியிருக்கோம், மாப்பிள்ளைகளை பார்த்து ஆணாதிக்கம் வேண்டாம், ஆண்களை அடிக்காதீர்கள், பொம்பளைக பாவம், பெண் பாவம் பொல்லாதது, பொம்பளைகளை கொஞ்சம் மென்மையா கையாளுங்க, அப்படியெல்லாம் நாங்களே பேசியிருக்கோம். இது 2K கிட்ஸ். இப்போ
இப்ப 2025 கொஞ்சம் மாத்தி பேசணும். ஆண்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது. தயவு செய்து டார்ச்சர் பண்ணாதீங்க. இங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க, உங்களை விட அவங்க அதிகமா இருக்காங்க. அவர்களை படாத பாடுபடுத்தாதீர்கள். பேச பேச சில பேர்லாம் தலையை வேகமா ஆட்டுறதை பார்த்தா இங்க அதிகமா இருக்கும் போல தெரியுது. அதுவும் சில ரிட்டையர்டு பீப்புள்கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு, ரிட்டையர்டு பீப்புள், ஃபாரின் ரிட்டர்ன் பீப்புள்லாம் இருப்பாங்கல்ல, வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, காலம் போன அவர் 3 நேரம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதே பெரிய பாடு. இந்த அஜர்த்து நம்மளையவே திட்டுறாருன்னு பொம்பளைங்க நினைக்கலாம். ஆதாரமா சொல்றேன், 90% ஹார்ட் அட்டாக்கு பொம்பளைகளுக்கு வர்றதில்லை. ஆமா, பூரா நமக்கு தான் வருது. சமயங்கள்ல அட்டாக்குக்கு காரணமே ஆயிடுறாங்க. அன்பானவர்களே, சொல்ல வந்த விஷயம், கணவர்கள் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் என்கிற இடத்தில் தாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கிறாள். அதை தாண்டிய பிறகு தாரம் தான் கடைசி வரை வருகிறாள். இவனுடைய வெற்றிக்கு மட்டுமல்ல, இவன் தோல்விக்கும் அவள் தான் காரணம். எனவே இவன் யார் கட்டுப்பாட்டில இருக்கிறான்? தாயின் கட்டுப்பாட்டில, மனைவியின் கட்டுப்பாட்டில இருக்கிறான். எனவே சொல்லுகிறோம், உங்களுக்கு நிஸ்வானிலே ஓதி தருவதற்கு காரணம் என்னன்னா, உங்கள் மூலமாக ஆம்பளைங்க சரியாயிருவாங்க. காலஞ்சென்ற எங்களுடைய உஸ்தாது PSV நபரல்லாஹும் இருக்கதும் சொல்லுவாங்க, புருக்கா அவசியம்னு ஆம்பளைங்க பயான்ல போய் சொல்லு, தாடி அவசியம்னு பொம்பளைங்க பயான்ல போய் சொல்லு. இங்க 2 பேருமே இருக்காங்க. குறிப்பாக ஆண்களை டோட்டலா தங்கள் கைப்பிடியில கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்க தாய்மார்கள். இவர்களுக்கு முறையான மார்க்க அறிவை கொடுத்து விட்டால் நிச்சயமாக இவர்கள் தங்கள் பிள்ளைகளை, தங்களுடைய கணவரை, குடும்பத்தை எல்லாரையும் திருத்தி விட முடியும். இவங்க சொல்லல நம்பினாலும் சொல்லலைன்னாலும் ஒத்துக்கலைன்னாலும் ஒத்துக்காவிட்டாலும் அதுதான் உண்மை. சும்மாவாது சொல்லுவாங்க, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி. கேட்டு பாருங்க, ஐயோ அவர் திட்டுவாரு அப்படிம்பாங்க. அவர்லாம் திட்டுறதே இல்லை. இப்போ ஒன்லி அவர்கள் மாத்திரம் திட்டினாலும் போதும்ன்ற மாதிரி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா சல்லத்து ஹம்சஹா, 5 நேரம் தொழுதுட்டா, தாமத் ஷஹரஹா, நோன்பு வச்சுட்டா, வஅதாஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டா, வஅஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கற்பொழுக்கத்தோடு நடந்துட்டா, ஃபல்ததுகுல் மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷாஅத், விரும்பிய திசையில் விரும்பிய வாசல் வழியாக அவள் சுவனம் நுழையட்டும். இதுல இந்த அதாஅத் ஸௌஜஹான்னு ஒரு வார்த்தை இருக்கு, கணவனுக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்லி. அதை கொஞ்சம் சத்தமா சொல்லணும். சமயத்துல பொம்பளை காதுல கணவனை கட்டி போடுறதுன்னு காதல விழுந்துருது. இந்த கட்டுப்படுதல் அப்படிங்கிறது உண்மையாகவே இன்றைக்கு அவர்களின் கண்ட்ரோலிலே வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏன் நீங்கள் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டால், ஆண் வர்க்கத்தை திருத்துகிற அல்லது கட்டுப்படுத்துகிற, நினைத்த வழியிலே கொண்டு போகிற ஒரு மிகப்பெரிய டிரைவிங்ல பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு தர வேண்டும். எனவே இன்றைய காலத்தினுடைய மோசத்தை, கலாச்சாரத்தினுடைய சீரழிவை, நாகரிகம் என்ற பெயராலே ஏற்பட்டிருக்கிற நாசத்தை எல்லாம் யோசிக்கிற போது பெண்களுக்கு கட்டாயம் தர வேண்டும். குடும்ப அமைப்பும் குடும்ப வாழ்க்கையும் தலைமுறை தாண்டி செழிக்கவிருக்கிற நம்முடைய தீனுடைய இந்த விருட்சம் தொடர்ந்து வளர வேண்டுமானால் பெண்களுக்கான மார்க்க பற்றும் இதுவும் அவசியம். இன்னைக்கு என்னன்னா, சமீபத்தில் ஒரு புள்ளி விவரமே என்ன தெரியுமா, கல்யாணம் வேணான்னு சொல்றவங்க உலகம் முழுக்க பெருகிட்டு வர்றாங்களாம். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு ஈக்குவலாக இந்தியாவும் அந்த சிந்தனைக்கு போய் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் 30-35 வயசு வரையும் கல்யாணம் பண்ணல. படிக்கிறேன் என்ற பெயரால 27-28 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாத பெண்கள். இதெல்லாம் இன்னைக்கு சமூகங்களில் ஏற்பட்டிருக்கிற அவலம். ஷரியத்தினுடைய வழிமுறை மாத்திரம்தான், அதுல பிடிப்பாக இருந்தால் மாத்திரம்தான் காலத்தினுடைய இந்த சிதைவுகளை, சிதைவான சிந்தனைகளை நம்மால வென்றெடுக்க முடியும். கல்யாணம் பண்ணாம எப்படியாவது சும்மா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம். என்னன்னா, இன்னைக்கெல்லாம் சட்டப்பூர்வ அனுமதியை நீதிமன்றம் தந்து விட்டது. 18 வயசை தாண்டின 2 பேர்
மனமுத்து என்ன பண்ணாலும் தப்பில்லை. இது இந்தியாவினுடைய நீதிமன்றங்களின் தீர்ப்பு. அவங்கள்ட்ட கலாச்சாரம், பண்பாடு, அது இது ஒன்றும் கிடையாது. 18 வயசுக்கு மேல உள்ள யாராவது இருவர் அவர்கள் என்ன செய்தாலும் தகும். அது சட்டத்தில் ஏற்புடையது. எனவே சட்ட பாதுகாப்பு கிடைக்கிறது, நீதிமன்ற அனுமதி கிடைக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இவர்கள் பார்க்கிற தலைவர்கள் அல்லது இவர்கள் பிரம்மாண்டமாய் கருதுகிற நடிகர்கள் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க யாரையாவது யோசிச்சுக்கிட்டு நம்மளை இது பண்ண வேணாம். நீங்க யாரை வேணாலும் யோசிச்சுங்க, ஆனா உங்களுக்கு லமீரை எங்கேயோ மீட்டிடுவாங்க. இவர்கள் பார்க்கிற பிரபலங்கள் திருமணம் செய்யாமலேயே தவறான உறவில் வாழுவதால் அவங்களே அப்படி இருக்காங்க, அப்புறம் நமக்கு என்ன என்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு இளம் அர்த்தம் உன்னது குடும்ப வாழ்க்கை. இதுக்கெல்லாம் என்னென்ன அழகான வார்த்தையெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? டேட்டிங்கிறான். டேட்டிங் அந்த காலத்துல நம்ம ஃபிக்ஹ்ல முத்தான்னு படிச்சோம்ல, அந்த முத்தா தான் இன்றைக்கு டேட்டிங் என்ற பெயரிலே வருகிறது. கண்டிஷனே போட முடியாது. அந்த பொண்ணு நடிச்சாமத்துல வந்தாலும் நீ கேட்க கூடாது. அந்த பொண்ணோட மொபைலை தொட முடியாது. நீ நடிச்சாமத்துல போனாலும் அவ கேட்க மாட்டா. இது என்ன வாழ்க்கைன்னு தெரியல. அன்பானவர்களை, ஊரும் உறவும் கேட்டால் என்ன செய்வது? தானாக இப்படி சேர்ந்து கொள்ளுபவர்களுக்கு குழந்தை பிறந்தால் அது அது இல்லீகல் சைல்டு தானே. அது தவறி பிறக்கிற குழந்தை என்றுதானே அதற்கு பொருள். அதாவது திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ராத்திரி கொஞ்சம் லேட்டானாலும் எனக்காக அங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கிறாங்கிற வாழ்க்கை வேணும். அங்க 2 குழந்தைங்க வாப்பா எப்ப வருவாருன்னு கேட்டுட்டு அங்க அழுதுட்டு இருக்கிற 2 குழந்தை வேணும். இது அல்லாஹ் அமைத்திருக்கிற குடும்ப வாழ்வினுடைய தாத்பரியம். இதை புரியாம எதுவே உடல் தேவைக்கு மாத்திரம் இணைவது போல நினைத்து கொண்டிருக்கிறது இந்த தலைமுறை. இல்ல, ஏதாவது ஆகிவிட்டால் துடித்து போகிற ஒருத்தி வீட்டிலே இருக்கிறாள். எனக்கு ஏதாவது சின்னதாய் ஒரு துளி ரத்தம் வந்தாலும் கை குழந்தைகளிலிருந்து நான் வளர்க்கிற சிறுமிகள், வீட்டிலே வளர்கிற குழந்தைகள் அப்பா என்று கதறி அழக்கூடிய ஒரு குடும்பம் ரப்பு வைத்திருக்கிற லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா என்பது அதுதான். இன்றைக்கு நாடோடிகளைப் போல வாழ நினைக்கிறது 2000க்கு பிந்தைய தலைமுறை. இது ஒரு நீண்ட விவாதமான பேச்சு. இது தொடர்ந்து பேசப்பட வேண்டும். அன்பான பெருமக்களை, நான் முடிவுக்கு வருகிறேன். பட்டம் பெறக்கூடிய பெண்கள் மட்டுமல்ல, இன்னமும் அதிகமாய் மாணவிகளை சேர்த்து இந்த மதரசா அவர்கள் முன்னாலே குறிப்பிட்டது போல் தனி கட்டிடத்தோடு நிறைய மாணவிகளோடு நடக்க வேண்டும். சிறந்த சிலபஸை வைத்து கொண்டு கால சவால்களுக்கு எதிர்கொள்ளுகிற முஸ்லிம் பெண்களாய், இஸ்லாமிய குடும்பங்களின் இல்லறத்தை உலகத்திற்கு சொல்லுகிற குடும்பங்களாய், பிள்ளைகளாய், மறுமை வரைக்கும் தேவையான ஷரியத்தோடு ஒழுகி நிற்கிற நல்வழி பெற்ற பிள்ளைகளாய் அவர்கள் உருவாக வேண்டும். அவர்களை இந்த மதரசா உருவாக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் பட்டம் பெறக்கூடிய ஆலிமா பத்ரியாக்களுக்கு அவர்கள் இறக்கும் வரை ஷரியத்தில் நிலைத்திருக்கிற வாழ்க்கையை அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மதரசாவை நடத்துகிற உலமா பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், இந்த மதரசாவிற்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள், இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருமக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இம்மையிலும் வறுமையிலும் ஹைரு பரக்கத்துகளை வழங்குவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.